Looking for a startup job that fits you perfectly? Your tribe helps you discover, apply, and land startup jobs that matches your skills. Find your tribe with Your Tribe today. தமிழ்நாடு அரசினுடைய கூட்டுறவுத்துறை கடந்த 26/5/2025 அன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களிலே விவசாயிகள் பயிர்க்கடன் பெறும்போது, கால்நடை கடன் பெறும்போது, மீன் வளர்ப்புக்காக கடன் பெறும்போது, பண்ணை கடன்கள் பெறும்போதெல்லாம் இனி விவசாயிகளுக்கு சிபில் ரிப்போர்ட்டை பார்த்து தான் அனைத்து கடன்களும் வழங்கப்படும் சொல்லி ஒரு சுற்றறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே இந்தியா முழுவதும் அனைத்து வங்கிகளிலும் விவசாய கடன்களுக்கு சிபில் ரிப்போர்ட் பொருந்தாது, பார்க்கக்கூடாதுன்னு சொல்ற ஒரு கோரிக்கையை வைத்து அனைவரும் போராடி கொண்டிருக்கிறோம். ஏனென்று கேட்டால், இந்தியாவிலே விவசாயம் என்பது ஒரு நஷ்டம் தரக்கூடிய தொழில் என்பதை மத்திய மாநில அரசியல் ஒத்துக்கொண்டிருக்கிறது. அதனால தான் அப்போதைக்கு கூட்டுறவு பயிர்க்கடன் தள்ளுபடியும் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை கொடுத்து விவசாயிகளுக்கு கட்டுப்படியாக முடியாத சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. ஆக இப்படி இருக்கும்போது இதையெல்லாம் விட இன்னும் பார்த்தீங்கன்னா 2001 இன்னும் 25 வரைக்கும் இந்த 15 ஆண்டுகளில் 3 ஆண்டுகள் மட்டும்தான் விவசாயிகள் லாபம் பெற்றிருக்கிறார்கள் என மத்திய அரசாங்கத்தினுடைய புள்ளி விவரமே சொல்லுது. அப்ப மத்திய அரசாங்கத்துடைய புள்ளி விவரத்தின்படி, தரவுகளின்படி 3 ஆண்டுகள் மட்டும்தான் விவசாய லாபம் பெற்றிருக்கும் போது மற்ற ஆண்டுகளை எப்படி அவர்கள் பெற்ற பயிர்க்கடனை, நகைக்கடனை திருப்பி செலுத்தி இருக்க முடியும்? எனவேதான் கடன் தள்ளுபடி என்பது விவசாயிகளுடைய கோரிக்கையாக தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள்ல விவசாயிகள் பயிர்க்கடன் பெற்று செலுத்த முடியாமல் இருக்கிறாங்க. ஏன்னா தொடர்ச்சியா பார்த்தீங்கன்னா, ஒன்று வறட்சி, இல்லாட்டி அதிக மழை, இல்லாட்டி அதிக வெள்ளம், பருவநிலை மாற்றத்தின் காரணமாக சரியான பருவத்தில் மழை பெய்யாததாலே மிகப்பெரிய நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது. அதிக வெப்பத்தின் மூலமாகவும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய உற்பத்தி குறைஞ்சிருக்கிறது. அப்ப விவசாயிகளுக்கு விவசாயம் லாபகரமாக இல்லாத போது கடனை திருப்ப செலுத்த முடியாத சூழ்நிலை இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிறது. கடனை திருப்ப செலுத்த முடியாத போது ஏற்கனவே விவசாயிகள் வாங்கிய கடனை செலுத்தி இருந்தா தான் நாங்கள் கூட்டுறவு சங்கத்தில் பயிர்க்கடன் கொடுப்போங்க நிபந்தனை விதிப்பது என்பது சரியானது அல்ல, தவறானது. விவசாயிகளின் விவசாயத்தையும் கடுமையாக பாதிக்கக்கூடியது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கடந்த 1 மாசத்துக்குள்ள மத்திய அரசாங்கம் தங்க நகை கடன் பெறுவதன் மீது நிறைய கட்டுப்பாடுகள் விதிச்சாங்க. அந்த கட்டுப்பாடுகளை திரும்ப பெற கோரி நாங்களாம் போராட்டம், ஆர்ப்பாட்டங்கள், அறிக்கை எல்லாமே செஞ்சோம். தமிழ்நாடு முதல்வர் அவர்களும் அறிக்கை செஞ்சாங்க. இன்னைக்கு மத்திய அரசாங்கம் அதை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, விவசாயிகள் மிக கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என்பதால் மத்திய அரசு உணர்ந்து அதை நிறுத்தி வைத்திருப்பதாக அறிவித்திருக்கிறது. இதே தமிழ்நாடு முதல்வர் அதுக்கு அறிக்கை கொடுத்தார். இன்னைக்கு இதே தமிழ்நாடு முதல்வருடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கூட்டுறவுத்துறை அதுக்கு இணையான இந்த செயலை இன்னைக்கு செய்திருக்கிறது. இதே போல பார்த்தீங்கன்னா, நம்ம மாண்புமிகு தமிழ்நாடு கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐயா பெரியகருப்பன் அவர்கள் இந்த மாதிரி ரிசர்வ் வங்கி விவசாயிகளுக்கு நகைக்கடன் பெறுவதற்கு இவ்வளவு கட்டுப்பாடுகள் விதிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி பத்திரிகைகள் எழுப்பும்போது ஐயா சொல்றாரு, ரிசர்வ் வங்கியினுடைய சட்டமும் விதிகளும் அரசாணைகளும் கூட்டுறவு சங்கங்களுக்கு பொருந்தாது. கூட்டுறவு சங்கங்களை வழக்கம் போல நாங்கள் எல்லா வசதிகளும் விவசாயிகளுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இன்னைக்கு என்ன இருக்குதுன்னா, மத்திய அரசு விதித்ததற்கு இணையான கட்டுப்பாடான இந்த சிபில் ஸ்கோர் பண்ணக்கூடிய வேலையை செஞ்சிருக்கிறாங்க. மத்திய அரசாங்கத்தினுடைய தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் விவசாயிகள் ஏற்கனவே கடன் பெற்றிருந்தா இனி கூட்டுறவு சங்கத்தில் கடன் பெற முடியாதுங்கிற ஒரு நிலை இன்னைக்கு உருவாயிருக்கு. அப்படி பார்க்கும்போது விவசாயிகள் இனி விவசாயமே செய்ய முடியாத சூழ்நிலையாக இருக்கிறது. எனவே தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் மத்திய அரசை நோக்கி என்ன கோரிக்கையை வைத்தாரோ அதே போன்ற ஒரு தவறை தமிழ்நாடு அரசுடைய கூட்டுறவுத்துறை செய்திருக்கிறது. அந்த தவறை உடனடியாக சரி செய்ய வேண்டும். இல்லைன்னா வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் விரைந்து அருகில் நெருங்கி இருக்குது. நீங்க விவசாயிகளுக்கு போகணும், கிராமங்களை சந்திக்கணும். எந்த கிராமத்திலும் போய் திமுக வாக்கு சேகரிக்க முடியாத நிலைமை ஏற்படக்கூடிய அபாயம் இருக்கிறது. இதை நாங்கள் எச்சரிக்கையாக சொல்கிறோம், கோரிக்கையாக சொல்கிறோம். எனவே தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு முதல்வர் அவர்களும் மத்திய அரசே விதிக்காத அந்த நிபந்தனையை தமிழ்நாடு அரசுடைய கூட்டுறவுத்துறை விவசாயிகளுக்கு விதித்திருப்பது என்பது விவசாயிகளை கடுமையாக பாதிக்கக்கூடியது என்பதை உணர்ந்து உடனடியாக அந்த சுற்றறிக்கையை திரும்ப பெற்று கூட்டுறவு சங்கங்களுடைய கடன்களுக்கு, விவசாயிகளுடைய கடன்களுக்கு சிபில் ரிப்போர்ட் என்னைக்குமே பார்க்கக்கூடாது, அதை பொருத்தமாகவே செய்யக்கூடாது என்பதை ஒரு அறிக்கையாக வெளியிட்டு உதவி செய்ய வேண்டும் என தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.